புரியலையா? இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் மூளையை தூக்கி ஓரம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நாம் சந்தானம் அவர்களுடைய நடிப்பில் ஒரு தமிழ் காமெடி ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகிருக்க இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஆனந்த் நாராயணன் அவர்கள். இந்த படத்தில் மேலும் லீட் பண்ணியிருக்காங்க தம்பி ராமையா, பிரியாலயா, பாலசரவணன், அப்புறம் லொலுசபா, அந்த குழுவினர் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படமானது காமெடி நிறைஞ்சிருக்கா, இல்லை காமெடி போட்டு தள்ளியிருக்கா, இல்லை போட்டு தாக்கியிருக்கா, இது எந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் பெல் ஐக்கனை முக்கியமாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். இங்கே நான் தான் கிங்கு இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தானம் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் ஆகாதவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரி பொண்ணு வீட்டில் எல்லோரும் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, பொதுவாகவே சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இவர் அனாதை ப்ளஸ் சொந்த வீடு வச்சுருக்காரு. ஆனால் 25 லட்சம் கடன் வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அந்த கடன் அடைக்கணும். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, போகிற பொண்ணு வீட்டிலலாம் 25 லட்ச ரூபா கொடுப்பீங்களா, 25 லட்ச ரூபா கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜமீன் பரம்பரை எங்களுக்கு பொண்ணை கொடுக்குறாங்க. ஆனால் பொண்ணை கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரச்சனையே வருது. ஜமீன் பரம்பரை கிடையாது அவங்க. ஏன்னா ஜமீன் பரம்பரை மாதிரி ஏமாற்றி, அதாவது ஜமீன் பரம்பரை ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கடன் இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு ஒரு கடன், ஸோ இன்னும் மேலும் ஒரு கடன் ஆகுது. அதுக்கப்புறம் இவரோட லைஃப் எப்படி நகர்ந்தது, இதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் ஏற்பட்ட சில சிக்கல்கள். அதனால் என்னடா நீங்கள் ட்ரைலர் கட்டில் ஏதோ தீவிரவாதி குண்டு வெடிப்பு அப்படிலாம் காட்டினாங்களே அப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம். அதுதான் இந்த படத்தில் இருக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள். சரி, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ரொம்ப கம்மி அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் மூளையை கழட்டி ஓரம் வச்சுட்டாங்க. அதாவது பொதுவாகவே காமெடி படங்களில் ஃபேண்டசி நிரம்பியிருக்கும், அதெல்லாம் ஓகே. அதுமாதிரி காமெடி படம் லாஜிக்கில் தான் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ஓகே. ஆனால் இந்த படத்தில் லாஜிக் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஜிக்னால் எவ்வளோ எங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு லாஜிக் எக்கச்சக்கமாக அநியாயத்துக்கு பூந்து விளாண்டுருக்காங்க. காமெடி படம் தானே போட்டு தரும் அப்படின்ற மாதிரி அநியாயத்துக்கு போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இந்த படம் ஃபுல்லாகவே இருக்குது. பட் அது கொஞ்சம் ஓரம் வச்சிட்டிங்கன்னா காமெடி சீக்வன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் சிரிப்பலைகளை கொண்டு வர மாதிரியான காமெடி சீக்வன்ஸ் இந்த படம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்ஸ் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காமெடி சீக்வன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃபில் பிணத்தை இடம் மாற்றுற விஷயத்தில் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. என்ன இடம்னா கரெக்டாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இடம், அப்புறம் கிளைமேக்ஸில் அவங்க அடிக்கிற இடம், அந்த மாதிரி 2-3 இடங்களில் படம் நிறைய இடங்களில் வயிறு குழுங்க வைக்கிறது. அண்ட் ஒரு சில சின்ன சின்ன இடங்களில் படம் பார்த்திங்கன்னா காமெடின்ற பேரில் ட்ரை பண்ணி ஒரு சில இடங்கள் கிரிஞ்ச் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி படம் ஃபுல்லாகவே சந்தனம் சொல்லிகிட்டே இருப்பார், இவங்க வேறு கிரிஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் கிரிஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் என்ன படத்தில் சுவாரஸ்யமான வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காமெடி ஓகே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் தென் டிமானுடைய ஒரு 2 பாடல்கள் நல்லா இருக்குது. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு வருது, அது எதுக்கு வருது ஏதுன்னு தெரியல. அண்ட் படத்தில் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த சாங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூட்டே ஆகலை. படம் ஒரு ட்ராக்கில் போய்ட்டுருக்கு, இந்த பாடல்கள் ஒரு ட்ராக்கில் போய்ட்டுருக்கு. ஆக்சுவலி படத்தில் பாட்டு இல்லாமல் போனாவே படம் மேபி அந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சு நின்றுருக்கும். பட் இந்த பாட்டு அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. அதுவும் பாட்டு நல்லா இருக்குது தனியாக, அது வேறு விஷயம். பட் பாடல்கள் இல்லாமல் இருந்தாவே இந்த படம் நல்லாவே, அதாவது ஒரு காமெடி ட்ராக்கில் நல்லா போய்ட்டு திடீர்னு பார்த்தா பாட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு சரி போய்ட்டு தான் முடிச்சுட்டு வரோம் அந்த மாதிரி மைண்ட் செட் வர மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் கைகள் மொபைல் நோண்ட ஆரம்பிக்குது. அண்ட் தென் இந்த படத்தில் வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தனமாக இருக்கட்டும், இல்லை குரூவாக இருக்கட்டும், அவங்க எல்லோரும் கொடுக்கப்பட்ட வேலையை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்டு தம்பி ராமையா மட்டும் கொஞ்சம் ஓவர் டோஸாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னது. ஒரு சில இடங்களில் நல்லா நடிச்சிருக்காரு. பட் ஒரு சில இடங்கள்லாம் கொஞ்சம், அதாவது லாஜிக் அத்துமீறல் தாண்டி இவர் நடிப்பு அத்துமீறல் பண்ணியிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஒரு அளவாக வச்சுருக்கலாம். கொஞ்சம் ஓவராகவே போன மாதிரியே தெரியுது. அவரையே கலாய்ப்பாங்க. ஜெய்கின்னு சொன்னோடனே என்ன உங்கள் மாமனார் பேர் நடித்த படம் பேர்லாம் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு சில காமெடிலாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த படத்தில் சிரிப்புக்கான சீக்வன்ஸ்லாம் வரும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் டைவர்ட் ஆகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி லாஜிக் பிரச்சனை அண்ட் பாடல்கள். இந்த ரெண்டுமே இந்த படத்தை கொஞ்சம் அந்த மூடுக்கு கொண்டு விடாமல் தடுக்குது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா லாஜிக்லாம் ஓவர் அநியாயத்துக்கு பூந்து விளாண்டுருக்காங்க எல்லா விஷயத்துக்கும். அதாவது அது சொல்லக்கூடாது ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ
லாஜிக் தான் இந்த படத்தினுடைய டெஸ்ட்ராயர்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு அளவுக்காக அந்த லாஜிக் எடுத்துருக்கணும். இவங்க வந்து கண்ணாமண்ணல் லாஜிக் எடுத்துருக்காங்க. அண்ட் படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அது தெரியுது, கிளீஷேவாக தெரியுது ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருக்கலாம். இந்த படத்துக்கு ஒரு சில ஸ்டார் காஸ்டிங்லாம் எதுவும் தெரில. எஸ்பெஷலி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எதுக்கு இத்தனோண்டு குட்டப்பாடு போட்டு எந்த நர்ஸு வருவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க தோணுது. அது அவங்களையும் வேறு கேட்பாங்க. ஸோ நிறைய லாஜிக் மீறல் தான் இந்த படத்தில் பெரிய பிரச்சனையே. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வர வேண்டிய படம். ஆக்சுவலி நல்ல காமெடி சீக்வன்ஸ்லாம் இருந்த படம் தான். பட்டு நான் சொன்ன மாதிரி இந்த லாஜிக்கும் இந்த சாங்குகள் மட்டும் இந்த படத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி. ஒரு நீங்கள் போர் அடிக்குது, சும்மா போய் படம் பார்க்கலாம், ஒரு காமெடி படம் பார்க்கலாம்னா ட்ரை பண்ணலாம், தவிர்த்து பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் யோர் விஷ். ஸோ ஒரு டைம் பாஸ் மூவியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சினா நம்புறேன். ரிவ்யூ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. அண்ட் தென் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.